Welcome to my channel and I am Pooja. இந்த வீடியோ புதுசா ஃபில்டர் காஃபி ட்ரை பண்றவங்களுக்காக மேக் பண்ண வீடியோ and இந்த வீடியோல from the scratch எப்படி ஃபில்டர் காஃபி போடுறதுங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்மள நிறைய பேத்துக்கு டே ஸ்டார்ட் ஆகுறது இந்த காஃபியால தான். சோ அந்த காஃபியை எப்படி டேஸ்டியா போடலாம் இந்த வீடியோல பார்க்கலாம். Let's get into the video. ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஸோ வார்ம் வாட்டர் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு நல்லா பாயிலிங் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டர் தான் வேணும். ஸோ அதனால் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுதான் ஃபில்டர் காஃபி மேக்கர் செட்டு. இது வந்து பாட்டம் பார்ட்டு. இங்கே தான் நம்மளோட காஃபி டிகாக்ஷன் வந்து கலெக்ட் ஆகும். அது மேலே இந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டை வைக்கணும். ஸோ இதில் தான் நாம் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஃபில்டர் காஃபி பவுடரை ஆட் பண்ணணும். நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபில்டர் காஃபி வந்து நம்ம ஊர் நரசூஸ் ஃபில்டர் காஃபி தான். நரசூஸ் ஃபில்டர் காஃபி வந்து ஒரு 500 கிராம்ஸ்னால் சிக்கரி வந்து 100 கிராம்ஸ். ஸோ நரசூஸ் காஃபி பவுடர் கடையிலே உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்குங்க. வெறும் காஃபி பவுடர் மட்டும் போடும்போது நம்மளுக்கு அந்த கலரோ நல்லா கிடைக்காது. ஸோ அதனால் 500 கிராம்ஸ் ஃபில்டர் காஃபி பவுடர், 100 கிராம்ஸ் சிக்கரி பவுடர். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து தான் மிக்ஸ் பண்ணி போடணும். காஃபி பவுடரை நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டை எடுத்து நம்ம இதுக்குள்ளே வச்சிடணும். உள்ளே நல்லா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் இதில் நான் ஒரு 1/2 கப் பாயில்டு வாட்டர் வந்து இதில் ஊற்றுறேன். இந்த குவான்டிட்டியில் தாராளமாக ஒரு 3 பேர்த்துக்கு நல்லா காஃபி போடலாம். இந்த காஃபி மேக்கரை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நம்மளுக்கு அந்த டிகாஷன் எல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகி கீழே பாட்டமில் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம காஃபி போட போகிறோம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் 1 கப்பு மில்க் வந்து நான் இப்போ பாயில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் 1 கிளாஸ் மில்க்கு கூட நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. பால் காய்ச்சினதுக்கப்புறமா கிளாஸில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டர் காஃபி டிகாக்ஷன் வந்து இங்கே நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபில்டர் காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னா டிகாக்ஷன் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காஃபி டிகாக்ஷனில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற மில்கை வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா ஆற்றி உங்கள் காஃபியை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த குவான்டிட்டி நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறதெல்லாம் 1 கிளாஸுக்காக தான். நீங்கள் மில்க்கு அண்ட் டிகாக்ஷன் சுகர் எல்லாமே இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. So enjoy your day with a coffee. Thanks for watching.